Hi, my dear friends and families. Welcome to SJ YouTube channel. It's a Monday morning. So, இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாமா? மண்டே அண்ட் ஃப்ரைடே எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லை, ஸோ வெஜ்ஜு தான். இதுக்கு ஈரைக்காய் சாம்பார் தான். இதில் வந்து துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் ஆயில், டர்மரிக் போட்டுட்டு ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஈரைக்காயை இந்த மாதிரி மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் க்ளீனாக பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாம்பார் எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு மேலே தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி ஆன உடனே கடுகு, சீரகம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது பூண்டை நல்லா தட்டி இது கூடவே ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறமா ஒரு 2 டொமேட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக சாப் பண்ணி போட்டு அந்த டொமேட்டோவே நல்லா ஃப்ரை பண்ணி டொமேட்டோ நல்லா கொஞ்சம் குக் ஆகிட்டு மேலே இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள் இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் மசாலா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மேலே இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி அந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காயை நான் வேக வச்சுருக்கிற பருப்பில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 1 விசில் குக் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் குக்கரில் ஒரு 1 விசில் விட்டுக்கிறேன். டைம் இருந்தால் இப்படியே மூடி போட்டு கூட நல்லா கொதிக்க வச்சா காய் வெந்துடும். ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிவிடுறேன். இதுக்கு ஒயிட் ரைஸு, அது கூட ஈரைக்காய் சாம்பார். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஸோ சாலடுக்கு வந்துட்டு குக்கும்பரும் கேரட் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாம்பார் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பிக்கல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.